சென்னை மெரினா கடற்கரையில் மழைநீர் தேங்கி குளம் போல காட்சியளிக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் முருகேசன் இணைந்திருக்கிறார். கள விவரம் என்ன முருகேசன்? ஆனந்தி, தற்போது நம்முடைய ஒளிப்பதிவு ஐயப்பன் காட்சிப்படுத்தும் இந்த காட்சியை பார்க்கலாம். இது ஆறல்ல, சென்னை மெரினா கடற்கரையில் சர்வீஸ் சாலையில் தேங்கியிருக்க மழைநீர் தான் இவ்வளவு தூரம் ஆறு போல் காட்சியளிக்கிறது. நேற்று இரவு பெய்த கனமழை காரணமாக, தொடர்ந்து பெய்த இந்த கனமழை காரணமாக இந்த சர்வீஸ் சாலையில் முழுவதுமாக டிஜிபி அலுவலகத்திலிருந்து கடற்கரை சாலை சர்வீஸ் சாலைக்குள்ள முழுவதுமாக மழைநீர் அதிக அளவு தேங்கி முட்டிக்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கியிருப்பதால் ஆறு போல் காட்சியளித்துக் கொண்டிருப்பதை காட்சியை தான் நம்முடைய ஒளிப்பதிவாளர் காட்சிப்படுத்துகிறார். தொடர்ந்து மழை விட்டு இன்று காலையில் கூட தொடர்ந்து மழை விட்டு பெய்து வருகிறது. எனவே இந்த சர்வீஸ் சாலை மட்டுமல்லாமல் கடற்கரை மணற்பரப்பில் இருக்கக்கூடிய சாலைகள் இந்த மணற்பரப்பில் கூட அதிக அளவில் மழைநீர் தேங்கியிருக்கிறது. இந்த பகுதியில் கடைகள் அனைத்தும் வெள்ளத்தால் மூழ்கி இருக்க சூழ்நிலையும் நம்முடைய ஒளிப்பதிவாளர் காட்சிப்படுத்துகிறார். எனவே தொடர்ந்து இந்த மழை பெய்யும் காலத்தில் எப்போதுமே சர்வீஸ் சாலையில் மழைநீர் தேங்குவது வழக்கத்தை விட இந்த முறை அதிக அளவில் ஆறு போல் இந்த மழைநீர் ஓடிக்கொண்டிருக்கிறது. வழக்கமாக இந்த மணற்பரப்பில் ஒரு சில இடங்கள் தான் தண்ணீர் தேங்கும். தற்போது கடல் நீர் மணற்பரப்பு வந்தது போல் காட்சியை தான் நம்மால் காண முடிகிறது. அந்த அளவுக்கு மழைநீர் இந்த அளவில் தேங்கியிருக்கிறது. இதற்கு காரணம் என்னவென்றால் மெட்ரோ ரயில் பணிகள் இந்த பகுதியில் நடைபெற்றால் அதிக அளவில் பள்ளம் தோண்டப்பட்டால் இந்த பள்ளம் ஏற்பட்ட பகுதியில் மழைநீர் அதிக அளவில் தேங்கி இருக்கிறது. இந்த மழைநீரை அப்புறப்படுத்தும் பணியினை சென்னை மாநகராட்சி அதிகாரிகள், சென்னை மாநகராட்சி ஊழியர்கள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏனென்றால் வழக்கமாக சென்னை மெரினா கடற்கரையில் காலையில் எழுந்தவுடன் நடைபயிற்சி செல்வோர் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். தொடர்ந்து மழை பெய்து வருவதால் இந்த பகுதியில் வாக்கிங் செல்வோர் எண்ணிக்கை மிகவும் குறைந்துவிட்டது. ஒரு சிலர் செல்கிறார்கள். இந்த சாலை முழுவதும் இரு சக்கர மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் செல்ல முடியாத அளவில் தடை செய்யப்பட்டது. குறிப்பாக இந்த மழைக்காலத்தில் கடலுக்கு சென்று பலர் குளிக்க செல்வதால் ஏற்கனவே புயல் காலத்தை ஒட்டி மெரினா கடற்கரை செல்ல தடை வைக்கப்பட்டிருந்தது. மெரினா கடற்கரை உட்புற சாலைகள் யாரும் செல்ல முடியாத பேரிகார்டு போட்ட தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையிலும் ஒரு சிலர் வாக்கிங் செல்வதற்காக செல்கிறார்கள். அந்த காட்சி தான் நம்மால் காண முடிகிறது. ஆனந்தி, சர்வீஸ் சாலையில் வழக்கத்திற்கு மாறாக மழை பெய்திருக்கக்கூடிய நிலையில் அந்த பகுதிகளில் தண்ணீர் அதிகமாக தேங்கி இருக்கிறது. கள விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முருகேசன்.